சார் இந்த டிஎன்பிஎஸ்சியில் அளபெடையெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல. அதை பற்றி ஒரு சிறிய விளக்கம் நீங்கள் கொடுங்க. தம்பி, அளபெடை அப்படின்னா அது ரொம்ப எளிமை தான் தம்பி. அளபெடை அப்படிங்கிறது அது உயிர்மை எழுத்துக்களுடைய வகையில் வரும். அதாவது அளபெடை அப்படின்னா அளவு எடுத்தல் அப்படின்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. அளபெடைன்னா அளவு எடுத்தல், நீண்டு ஒலித்தல், அவ்வளோதான். நீண்டு ஒலிக்கிறது தம்பி. எப்படி ஒலித்தல், அவ்வளோதான். நெடில் எழுத்து வந்து இப்போ 12 உயிரெழுத்து இருக்கு இல்லையா, 12 உயிரெழுத்தில் நெடில் எழுத்து 7, குல் எழுத்து 5. இந்த 7 நெடில் எழுத்தும் 2 மாத்திரை, இந்த 5 குறில் எழுத்துக்கும் 1 மாத்திரை. நெடில் எழுத்து 7 எது அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆவண்ணா, ஈயண்ணா, ஊவண்ணா, ஏஎண்ணா, ஓவண்ணா, அவ்வண்ணா. இந்த 7 இன்னொன்று ஐயண்ணா இருக்குது, ஐயண்ணா. அப்போ இந்த ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, அவ், இந்த 7 நெடில் எழுத்தும் 2 மாத்திரை. இப்போ ஆவணாவுக்கு இணை எழுத்து என்னென்னா ஆனா, குறில் எழுத்து. ஈயனாவுக்கு இணை எழுத்து ஈனா, ஊவனாவுக்கு ஊனா, ஏயனாவுக்கு ஏனா, ஐயனாவுக்கு ஈனா, ஓவனாவுக்கு ஓனா, ஓவனாவுக்கு ஊனா. இந்த 7 நெடில் எழுத்தும் அதுக்கு இணையான 5 குறில் எழுத்தையும் அளவெடுக்கிறது தான் அளபெடை அப்படின்னு பேர். உயிர் எழுத்துக்கள் அளவெடுப்பதுனால அது உயிரளபடின்னு சொல்கிறது. அதுக்கு நிறைய இலக்கணமாக இருக்குது. அதுக்கு இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இசை நிறை அளபடை அல்லது செய்யுளிஸ் அளபடின்னு சொல்லுவாங்க. இசை நிறை அளபடை, அளபெடை, இதுதான் உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. இன்னொன்று இன்னிசை அளபடை, இன்னிசை அளபடை, இன்னிசை அளபடை. இன்னொன்று சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் கொஞ்சம் நீ தெரிஞ்சுக்கணும். இசைநீர் அளபடைக்கு இன்னொரு பேர் உண்டு, செய்யுளிசை அளபடை அப்படின்னு பேர். இதுக்கு இலக்கணம்லாம் தனியாக இருக்குது. இசைநீரை அளபடை அப்படின்னா அந்த நெடில் எழுத்து 7ம் தனக்கு இனமான குறில் எழுத்து 5ஐயும் அளபெடுக்கலை அப்படின்னா அந்த இலக்கணமே தப்பாயிடும். இன்னிசை அளபடைங்கிறது அப்படி இல்லை, அது இனிய ஓசையை கொடுப்பதற்காக மட்டும் அளபெடுக்கிறது. சொல்லி அளபடைங்கிறது அப்படின்னா என்னென்னா ஒரு பெயர்ச்சொல் வினையச்சமாக மாறுவதற்கு அளபெடுக்கிறது, அவ்வளோதான். இது ஆழமாக இலக்கணம் தெரிஞ்சுக்கிறவங்க படிப்பாங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னா, அல்லது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ ஊனா, இப்போ உண்பதுவும், உண்பதுவும், உடுப்பதுவும், உடுப்பதுவும், கெடுப்பதுவும், கெடுப்பதுவும் அப்படின்னு இந்த ஊ அளபெடுக்குது பார்த்தீங்களா. இந்த ஊ அளபெடுத்தா அதுதான் இன்னிசை அளபடை. இதெல்லாம் இன்னிசை அளபடை. இது இன்னிசை அளபடை, இன்னிசை. அது இல்லாமல் இப்போ தழி, தழி, குறி, வெறி அப்படிலாம் இந்த ஈ அளபெடுக்கும். இது போல் ஈ அளபெடுக்கும். ஈ அளபெடுத்தா அது சொல்லி அளபடை. ஷார்ட்கட்டாக சொல்லி தரேன், அளபடை. இப்போ 12 உயிரெழுத்தில் ஊனா அளபடுத்துச்சுன்னா இன்னிசை அளபடைன்னு எழுதுங்க, ஈனா அளபடுச்சுன்னா சொல்லி அளபடின்னு எழுதுங்க. இது 2 எழுத்து இல்லாமல் வேறு எந்த ஒரு உயிரெழுத்தும் அளபடுத்துச்சுன்னா அது இசைநீர் அளபடை. உதாரணமாக ஓதல் வேண்டும் ஒளிமால்கும், ஓதல், ஓதல் வேண்டும் ஒளிமால்கும் செய்வினை ஆதும் என்னும் அவர், ஆதும், ஆதும் என்னும் அவர். இப்போ ஓவன்னா ஓனா அளபெடுக்குது, ஆவண்ணா ஆனா அளபெடுக்குது. இதை போல் இருந்துச்சு அப்படின்னா அது இசை நிலை அளபடை, இசை நிறை அளபடை, இசை நிறை அளபடை அல்லது செய்யுளிசை அளபடை. ஊனா அளபெடுத்தா இன்னிசை அளபடை, ஈனா அளபெடுத்தா சொல்லி அளபடை. அது அல்லாமல் வேறு எது அளபெடுத்தாலும் இசை நீர் அளபடை அல்லது செய்யுளிசை அளபடை அப்படின்னு சொல்லலாம்.
ஆனால் எப்போ அவங்கள கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க, அதை கொஞ்சம் ஏமாந்துடுவீங்க அப்படின்னா, இப்போ புறநானூரில் கூட வருது. புறநானூரில் வந்து என்னென்னா, நல்லாற்றுப்படவும் நெறிமாறு அதுவே, நல்லாற்று படுவும் நெறிமாறதுவே, நெறிமா மாறதுவேன்னு வருது. அதுவே அப்படின்னு வருது. இந்த வார்த்தையில் பார்த்திங்கன்னா இந்த படுவும் அப்படிங்கிற வார்த்தை வருது. இப்போ இங்கே வந்து அளபடை எது அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்த போல் ஊனம் அளபெடுத்திருக்கு, அதனால் இன்னிசை அளபடி தானே அப்படின்னு சொல்லிவிடுவீங்க. ஆனால் இந்த இடத்துல அதை இன்னிசை அளபடின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா தவறு. அது இசைநீரை அளபடை, அதாவது இசைநிலை அளபடை. இப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், ஏன்னா ஊனம் அளபெடுத்தா இன்னிசை அளபடின்னு தானே சார் சொன்னீங்க, ஈனம் அளபெடுத்தா சொல்லிசை அளபடின்னு சொன்னீங்க, அது அல்லாமல் வேறு எது அளபெடுத்தாலும் இசைநீர் அளபடின்னு சொன்னீங்க. இப்போ ஊனம் அளபெடுத்திருக்கு, அது இசைநீர் அளபடின்னு சொல்லாமல் நாங்கள் வந்து இன்னிசை அளபடின்னு தானே சார் சொல்ல முடியும், அது ஏன் நீங்கள் இன்னிசை அளபடின்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க, இசைநீர் அளபடின்னு சொல்கிறீங்கன்னு சொன்னால் அது ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல அது அளவு எடுக்கலை அப்படின்னா இங்கே இலக்கணம் தப்பாகிடும், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ உதாரணம் பாருங்கள், இப்போ ஊனம் அளவெடுக்கலை, ஊனம் எப்படி அளவெடுத்துருக்குது, டூவில் இருக்கக்கூடிய 8 கூட்டல் ஊவண்ணா, இந்த ஊவண்ணா நெடில், அது தனக்கு இனமான ஒரு குறில் எடுத்த அளவெடுத்துருக்குது, தனக்கு இனமான ஒரு குறில் எடுத்து அளவெடுத்துருக்கு. டூவில் இருக்கக்கூடிய 8 கூட்டல் ஊ என்ற நெடில் எடுத்து ஊ என்ற குறில் எடுத்த அளவெடுக்குது, அதாவது ஊவண்ணா ஊனாவாக அளவெடுத்துருக்குது. இது அளவெடுக்கலைன்னு என்ன ஆகும் அப்படின்னு மட்டும் நீங்கள் தெரிஞ்சிங்க. இப்போ உதாரணமாக அளவெடுக்கலை, படும்னு வருது இந்த இடத்துல அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் அழகிட்டு வாய்ப்பாடில் முதல் எடுத்து குறில், அடுத்து எடுத்து நெடில், குறில் நெடில் வந்தால் நிறையசை இல்லைங்களா, குறில் நெடில் வந்தால் நிறையசை, குறில் நெடில் ஒற்று வந்தாலும் நிறையசை தான், ஏன்னா ஒற்றுக்கு மதிப்பு கிடையாது. அப்போ குறில் நெடில் ஒற்று வந்தால் அது நிறையசை இல்லையா, நிறை அசை. நிறையசை மட்டும் வெண்பாவனுடைய இறுதிச்சீரில் வேணால் வரலாம். ஆனால் இது நல்லாற்றுப்படவும் நெறிமாறு அதுவே அப்படிங்கிறது புறநானூற்றில் ஒரு ஆசிரியப்பால் வரக்கூடிய 2 சீருக்கு இடையில் வரக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த இடத்துல ஒரே ஒரு அசை மட்டும் வரக்கூடிய ஒரு சீராக அமைச்சா அது தவறாயிடும், அது இலக்கணத்தில் தப்பாயிடும். அப்போ என்ன ஆகுறாங்க, இந்த படுவும் என்கிற இந்த ஒரு சீரை, அதாவது ஒரு நிறைய ஒரு ஊனாவை அளவெடுத்து 2 சீராக 2 அசையை மாற்றுறாங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ படுவும் அப்படின்னா அது நிறை, அது இல்லாமல் படுவும் அந்த ஊ அளவெடுத்துட்டா பா குறில் டு நெடில் அது நிறையசை, ஊ குறில் ஒற்று நேரசை, அப்போ நிறைநேர் புலிமா, அப்போ 2 அசையாக வர ஈரசை சீராக வந்துடுது. அப்போ ஈரசை சீராக தான் அதில் வரணும். வெண்பாவுடைய இறுதியில் மட்டும்தான் ஓரசை சீராக வரணும். இங்கே அளவு எடுக்கலைன்னா அது ஓரசை சீராக வந்து அது இலக்கணம் தப்பாயிடும். அதனால தான் ஈரசை சீராக மாற்றுவதற்காகத்தான் இந்த இடத்துல நெடில் எழுத்தாகிய அந்த ஊவண்ணா குறில் எழுத்தாகிய ஊனாவை அளவெடுக்குது. இலக்கணத்தை வந்து நிறைவு செய்வதற்காக அளவெடுக்கிறதுனால தான் அது இசை நிற அளபடின்னு சொல்லணும். இங்கே அது அளவெடுக்கலைன்னா இங்கே இலக்கணமே தப்பாயிடும். அதனால தான் அது இசை நிற அளபடின்னு சொல்கிறோம். இது இலக்கண அடிப்படையில். ஆனால் உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையான கற்றுலாம். ஊனா அளவெடுத்தா இன்னிசை அளபடை, ஈன அளவெடுத்தா சொல்லி செலபடை, மற்ற வார்த்தைகள் எழுத்துக்கள் அளவெடுத்தா இசைநீர் அளபடின்னு நீங்கள் தெரிஞ்சுட்டு ஒன்றாக இருந்தாலும், இந்த உண்பதும் உடுப்பதும் கெடுப்பதும்லாம் பாருங்கள் 3 அசை சீராக இருக்கும், அதில் 3 அசை வந்திருக்கும். ஆனால் படுவுங்கிறது பாருங்கள் ஈரசை சீராக இருக்கும். அப்போ 3 அசை சீரில் ஊ அளவெடுத்துச்சுன்னா அது இன்னிசை அளபடை, ஈரசை சீரில் ஊ அளவெடுத்தா அது இசைநீர் அளபடின்னு தெரிஞ்சுங்க, அவ்வளோதான். உண்பதுவும் உடுப்பதுவும் கெடுப்பதுவும் எடுப்பதுவும் அப்படின்னு 3 அசை சீராக இருந்து 3 அசை ஊ உன் பது உம் 3 அசை வருது இல்லையா, உடு
பது ஊம் 3 அசை வருது இல்லையா, கெடு பது ஊம் 3 அசை வருது இல்லையா. இப்படி 3 வரிசை சீரில் ஊ அளபெடுத்தா அது இன்னிசை அளபடை. படுவும் நெடுவும் என்று ஈரசையில் ஊ அளபெடுத்தா அது இசை நிறை அளபடை அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க தம்பி. இப்போ ஐயா எனக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சது. ரொம்ப நன்றி ஐயா. சரிப்பா சரி, நன்றி.